கண்டிப்பாக வந்து எல்லோரும் இந்த தள்ளுவண்டி சேனல் வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோ வந்து. தேங்க்யூ. தள்ளுவண்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துல தான் இருக்கும், பர்மி ஃபுட்ஸ். பர்மி ஃபுட்ஸுன்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் கோயம்புத்தூரில். இதோடைய நிறுவனர் திரு அரவிந்த் தான் நம்மளோட இருக்கார். அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அரவிந்த். ஸோ இந்த பர்மி ஃபுட்ஸ் பற்றி சொல்லுங்கள் அரவிந்த். இங்கே பர்மி ஃபுட் பார்த்திங்கன்னா நம்ம 2018 வந்து ஸ்டார்ட் அப் பண்ணாங்க. என்னோடய மாஸ்டர் பார்த்திங்கன்னா ஆனந்தன் சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் இருக்கார் எனக்கு கேகே நகரில். இன்னொரு மாஸ்டர் வந்து பெருமாள் அண்ணான்னு சொல்லிட்டு வியாசரப்பட்டியில் இருக்காங்க. 2 மாஸ்டர் என்ன தான் எனக்கு 2 பேருமே குரு, எனக்கு 2 பேர் கற்றுக் கொடுத்தது. ஸோ கஸ்டமர் சப்போர்ட் நல்லா இருந்துச்சுங்க. அந்த ஃபஸ்ட் டேலேருந்தே நல்லா இருந்தது. நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரான்ச்சைஸும் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம ஆக்சுவலாக நாங்கள் இன்ஜினியர் தான். இப்போது கொடுத்த ஃப்ரான்ச்சைஸ் எல்லாமே வந்து இன்ஜினியரிங்க்கு தான் கொடுத்துருக்கோம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ யாராவது வேலை இல்லை அந்த மாதிரி பண்ணுறீங்க இருக்கிறவங்க, ஸோ நம்ம ஒரு பர்மி ஃபுட்ஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்து இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்குங்க. சிவகாசி, திருநெல்வேலி, அப்புறம் சேலமில் ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்குங்க இப்போ வரைக்கும். ஸ்டார்டிங்லேருந்து நம்மளுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டும் சரி, நம்மளுக்கு கஸ்டமரோட சப்போர்ட்டும் இன்ன வரைக்கும் நல்லா போயிட்டுருக்குங்க, நல்லா இருக்கும். ஸோ இந்த பர்மி ஃபுட்ஸுக்குள்ளே உள்ளே வந்தோன்னே பார்த்தா நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தீங்க. எல்லா ஐட்டம்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதாவது நம்ம ஊர் சாப்பாடை விட அந்த சாப்பாடெலாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதெல்லாம் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இல்லை, அத்தோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஃபுட் ஆஃப் பர்மா. அது வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா ஹாட்டாக இருக்காதுங்க. வந்து ஹேண்ட் மிக்சிங்கில் தான் பண்ணுறது. அது உங்களுக்கு மசாலா ஐட்டம்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் வெறும் சில்லி ஃப்ளெக்ஸு, சால்ட் வாட்டர், டாமின் வாட்டர், ஃப்ரைட் அனியன், ஃப்ரைட் கார்லிக் ஆயில், பொட்டுக்கடலை மாவு, ரா கேபேஜ், ரா ஆனியன், இந்த பேஸில் ஹேண்ட் மிக்ஸில் பண்ணுவோம். இதுக்கு வந்து எல்லா ஃபுட்டுக்குமே வந்து சூப் வந்து நம்ம வாழைத்தண்டு சூப் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக வருங்க. இதோடு மிக்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து நம்ம ஹாட்டாக ஃபுட்டு வந்து ஹாட்டாக கிடைக்கும். பட் ஆனால் கஸ்டமர் இங்கே வந்து சில பேர் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கோல்டாக இருக்கும், ஹேண்ட் மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக வந்து நம்ம ஃப்ரை வந்து கான்செப்ட் கொண்டு வந்தோம். அத்தோ ஃப்ரை அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருக்கோம். அது வந்து தவால ஃப்ரை பண்ணுறது நம்மளுக்கு, அது வந்து நம்மளுக்கு ஹாட்டாக வருங்க. ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு என்னென்ன கஸ்டமருக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் மொஹிங்கோங்கிறது வந்து நேஷ்னல் டிஷ் ஆஃப் பர்மா. அது வந்து உங்களுக்கு சூப்பி நூடுல்ஸ் மாதிரி வருங்க. அப்புறம் பாங்கா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கிறிஸ்பியாக இருக்கும். அது போக வந்து லெப்பத்தோக்குன்னு சொல்லிட்டு இம்போர்ட் பண்ணுறோம். அது பர்மாலேருந்து இம்போர்ட்டட். அது இந்த டீ லீஃப் சாலடு அதை வச்சு பண்ணுறது ஒரு வெஜிடபிள் சாலடு மாதிரி அது வருங்க. அதுக்கப்புறம் சிபியான்ங்கிறது வந்து வித் ஒயிட் ரைஸோட சிக்கன் சாப்ஸ் பீஸு, அது கூட பர்மிஸ் கிரேவியோடு வரும். பட் இங்கே கஸ்டமர் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணாதனால, ஐட்டம் அக்செப்ட் பண்ணாதனால சப்பாத்தியும் பரோட்டாவும் அதுக்கு நம்ம மாற்றிருக்கோம். பட் நான் காம்ப்ளிமெண்ட்டாக விடக்கூடாது, அது வந்து ஒரிஜினாலிட்டி இருக்கணுங்கிறதுக்காக ஒயிட் ரைஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அப்போ சாப்பிட்டு பார்க்கட்டும், அப்போ தான் தெரியும் அதை விட இதுக்கு நல்லா இருக்குங்கிறது அப்போ தான் கஸ்டமருக்கு தெரியும். ஸோ அதனால் ஜஸ்ட்டு இப்போ எல்லாமே அது காம்ப்ளிமெண்ட் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஷேக்லேயே பார்த்திங்கன்னா மில்லட் ஷேக்னு ஒன்று இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கோம். அது ராகி, கம்பு, சோளம்லாம் போட்டு அதில் பேஸில் பண்ணுறோம். அது பட் கஸ்டமருக்கு வந்து அது பியூராக கொடுத்தா வந்து இங்கே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் அதுக்கும் வந்து ஒரு சாக்லேட் பேஸில் பேக்ரவுண்ட் கொடுத்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அது. ஸோ அது நல்லா தான் போயிட்டுருக்கு. மில்லட் ஷேக் ஒன்று போயிட்டுருக்கு. அப்புறம் இன்னொன்று மொஜிட்டோஸ் எல்லாம் ரெகுலர் மொஜிட்டோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அது போக நம்ம ஸ்பெஷல் வந்து பீட்ரூட் மொஜிட்டோ. அது நான் சொன்னால் தான் பீட்ரூட்னு தெரியும், பட் பீட்ரூட்னு யாருக்கும் தெரியாது. எசன்ஸ் எல்லாம் இல்லாமல் வெறும் பீட்ரூட் எசன்ஸ்லேயே பண்ணுறது, ஒரிஜினலாக நேச்சுரலாக பண்ணுறது. ஸோ அதுவும் பண்ணிகிட்ருக்குறேங்க. அதுக்கு பின்னாடி அப்புறம் பார்பிக்யூ, கெபாபில் மலாய் கெபாபு, அதெல்லாம் ரெகுலர் எல்லா கடையிலையும் பண்ணுற மாதிரி தான். தந்தூரி கெபாப் ஐட்டம்ஸ் அதுவும் இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணிட்டோம். ஒவ்வொன்றும் வந்து நம்ம ஸ்டார்ட் அப் பார்த்திங்கன்னா வெறும் 18 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து கஸ்டமர் என்ன கேட்குறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நாங்கள் அப்டேட் ஆகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஓகே, இந்த அத்தோன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அத்தோன்றது வந்து என்ன ஒரு மெட்டீரியலில் பண்ணுறதுங்க? மைதாவா இல்லாட்டினா என்ன ஒரு ஃப்ளேவரில் பண்ணுறது? அத்தோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பேஸில் பண்ணுறதுங்க, ரைஸ் நூடுல் பேஸில் பண்ணுறது. பட் ஆனால் வீட்டு வந்து லைட்டாக கலப்போம். பியூர் ரைஸில் பண்ண முடியாது, அந்த நூடுல் நிற்காது. ஸோ அதனால் வந்து வீட் வந்து 10% வீட் போடுவோம், ரைஸு ப்ளஸ் வீட்டு. ஸோ இது சாப்பிட்றதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னங்க? அத்தோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இல்லை மசாலா எதுவும் ஆட் பண்ணாததுனால, அதாவது ஒரு நாளைக்கு நார்மலான விஷயம் தான். ஒரு நாளைக்கு வந்து ஒரு வேளையாவது ஒரு ஹியூமன் பீயிங் வந்து அறுசுவையில் வந்து சாப்பிடணும். இதுதான் வந்து சாப்பிட்டாங்கன்னா உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும், அவ்வளோதான் கான்செப்ட்டு. அதில் எந்த ஃபுட் இருந்தாலும் சரி, நம்ம அத்தோவாக இருந்தாலும் சரி, வேறு இருந்தாலும் சரி, இது வந்து சாப்பிட்டாங்கன்னா உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம அத்தோவில் பார்த்திங்கன்னா உப்பு, புளிப்பு, காரம் இது எல்லாமே வந்து சேர்ந்து வரும். இந்த தோர்ப்பு, அந்த ஃப்ரைட் அனியன் இருக்கிற அந்த ஒரு இது, ஸோ எல்லாமே வந்து சேர்ந்து வர ஒரு ஃபுட்டு தான் இந்த ஃபுட்டு. ஸோ அதனால் வந்து
ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட தேவையில்லை. கஸ்டமர் வரப்போ கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்காக நம்ம பண்ணிட்டு இன்னொன்று பேசிக்காக எனக்கு இது பிடிச்ச ஃபுட்டு. நாங்கள் காலேஜ் சென்னையில் சிரமில் தான் படித்தோம். அப்போது பார்த்திங்கன்னா நம்ம 2007 இந்த ஃபுட் நான் சாப்பிட்ருக்கேன். இந்த ஃபுட்டு தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லி வேலைக்கு போய் கற்றுக்கிட்டேன் நான். ஓகே, கூடவே இந்த வாழைத்தண்டு சூப்புன்னு ஒன்று கொடுத்துட்ருக்கீங்க இல்லைங்களா? அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்க? அது எதுக்காக கொடுத்துட்ருக்கீங்க? ஆக்சுவலாக வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா சூப் வந்து பாடி வந்து நம்மளுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆகாதும்பாங்க. பட் கேபேஜ் ஜாஸ்தியாக சாப்பிட்டாலும் ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆகும். அந்த அத்தோல் வந்து நம்ம பேசிக்காக நம்ம கேபேஜ் போடுவோம். அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வாழைத்தண்டு சூப்பு. இன்னொன்று வந்து ட்ரை ஃபுட்டு, பாடி டீஹைட்ரேட் ஆகாமக்கிறதுக்காக அந்த சூப் பேஸு. ஸோ இந்த ரெண்டும் ஒவ்வொன்றுக்கு ஒன்று மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதோட ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும். அதனால தான் அத்தோக்கு வந்து எல்லா கடையிலையுமே வந்து சூப் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறாங்க பர்மா ஃபுட் பொறுத்த வரைக்கும். ஸோ அரவிந்த் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பர்மி ஃபுட் எல்லாமே வந்து ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் ஃபுட்ஸ் தான். இதில் செய்கிற அத்தோவாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா அந்த வாழைத்தண்டு சூப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களும் உள்ளே வந்தோடனே எல்லா ஃபுட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்தது. நீங்களும் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா ஃபன் மால் ப்ரைவேட் பார்க்கிங்க்கு பேக் சைடில் இருக்க பர்மி ஃபுட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளோட ஃப்ரான்ச்சைஸ் வேறு எங்கெங்கே இருக்குங்க? திருநெல்வேலி, சேலம், அதுக்கப்புறம் சிவகாசி 3 பக்கம் இருக்குதுங்க இப்போதைக்கு. ஓகே, எல்லா இடத்துலையுமே வந்து டேக்அவே ப்ளஸ் இந்த ஸ்விக்கி டெலிவரியில் பண்ணுறீங்களா? வந்துருச்சுங்க. இப்போ ஸ்விகாசியில் வந்து இப்போ ஜொமேட்டோ மட்டும் இருக்குது. மற்ற 2 பக்கமே ஸ்விக்கி ஜொமேட்டோ, திருநெல்வேலி சேலம் 2மே ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்குது. டேக் அவே இருக்குது, டைனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பட் இப்போது சேலமில் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நம்ம கடை மாதிரி கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இயர்ஸ் ஒரு வருஷம் ஆக தான் நம்ம வந்து இங்கே நம்ம எது சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே போகுதோ அதை நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம் எல்லா கடையிலையும். அதனால் இம்மீடியட்டாக எல்லா பக்கமும் நம்ம இதே கடை மாதிரி இருக்காது. பேசிக் மெனுலேருந்து ஆரம்பித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா மெனுவும் நம்ம கொண்டு வந்துட்டுருக்குறோம். இந்த அத்தோ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்மளுக்கு வந்து மைதாவில் பண்ண நூடுல் இல்லை. ஸோ இது வந்து ரைஸும் வீட்டும் நம்ம பேஸில் பண்ணுறதுனால இது வந்து நல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாகவே இருக்கும். இது எல்லோரும் வந்து ரெகுலர் ஃபுட்டாகவே வந்து நம்ம சாப்பிட்லாம். ஈவன் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறக்கு நல்ல ஒரு நூடுல் விரும்புகிற ஒரு குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறக்கு நல்ல ஒரு ஃபுட்டு அத்தோன்னு சொல்லலாம். ஹெல்த்தியாக இருக்கும். ஆக்சுவலாக பர்மி ஃபுட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணதிலிருந்து வந்துட்டுருக்கேன். ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லா ஃபுட்டுமே எனக்கு பிடிக்கும். இப்போது எக் அக்தோ ஃப்ரை சாப்பிட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வாழைத்தண்டு சூப் எல்லாத்துக்கூடயும் கொடுப்பாங்க. ஸோ தட் அது ஹெல்த்தி கூட. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இதோட நான் 5th டைம் வரேன்னு நினைக்கிறேன். இங்கே நல்லாயிருக்கு ஃபுட்டு. இங்கே வந்தால் எப்பவுமே சிக்கன் அத்தோ ஃப்ரை தான் சாப்பிடுவேன். அதுதான் என்னோடய ஃபேவரெட்டு. தள்ளுவண்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தள்ளு வண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.